டிஎம்டிவி செய்திகள். வணக்கம், இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அளுத்கமை விவகாரம், ஜனாதிபதிக்கு ஆனந்த் சங்கரே கடிதம். முஸ்லிம்களின் மத்தியில் இருந்தும் பிரபாகரன்கள் உருவாகுவார்கள் என்கிறார் ஐங்கரநேசன். இலங்கையில் குழப்ப நிலையை ஏற்படுத்துவதில் அமெரிக்கா பின்னிக்கிறது என்கிறார் கிழக்கு மாகாண கட்டளை தளபதி. தவிசாளரை தாக்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம். இந்திய மீனவர்கள் 22 பேருக்கு விளக்கமறியல். இனி விரிவான செய்திகள். அளுத்கமை மற்றும் வேறுவழி பிரதேசங்களில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நட்டஈடு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த் சங்கரி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அந்த கடிதத்தின் முழு விவரம் வருமாறு. தமிழ் மக்கள் மீதான பேரினவாத ஒடுக்குமுறைகள் தான் பிரபாகரன் என்ற ஆளுமையின் தோற்றத்துக்கு காரணமாக இருந்தது என்று தெரிவித்துள்ள வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துரை ஐங்கரநேசன், முஸ்லிம்கள் மீது முன்னெடுக்கப்பட்டு வரும் இன ரீதியான ஒடுக்குமுறைகளும் அழிப்புகளும் தொடர்பாக இருந்தால் முஸ்லிம்களின் மத்தியில் இருந்தும் பிரபாகரன்கள் உருவாகுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். கௌதம புத்தர் அன்பையும் கருணையையும் போதித்தவர். ஆனால் அவரது பெயரால் காவியுடை தரித்தவர்கள் முஸ்லிம் மக்கள் மீதான தாக்குதல்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருந்தார் என்பதற்காக அவர்கள் சக பிக்கு ஒருவரையே பிளேடினால் வெட்டி காயப்படுத்தியுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் குழப்ப நிலையை ஏற்படுத்துவதில் அமெரிக்கா பின்னணியாக இருக்கின்றது. இவ்வாறானதொரு நிலையில் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என கிழக்கு மாகாண கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் லால் பெரேரா தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் முஸ்லிம் பிரதேசங்களில் உள்ள முக்கியஸ்தர்களை நேற்று சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இந்த கலந்துரையாடல் ஏராவூர் பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. இலங்கையில் அசாதாரண சூழ்நிலையை உருவாக்குவதில் அமெரிக்கா பின்னணியில் இருந்து வருகின்றது. இதற்காக அமெரிக்கா பண உதவியையும் வழங்கி வருகின்றது. இது விடயத்தில் மக்கள் பொறுப்புணர்ச்சியுடனும் அவதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அட்டாளிச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் MA அன்சில் விசேட அதிரடிப்படை அதிகாரி ஒருவரினால் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பிரதேச சபையின் உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை வெள்ளிக்கிழமை நடத்தினர். முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் தாக்குதல் சம்பவங்களை கண்டித்து வியாழக்கிழமை அட்டாளிச்சேனையில் இடம்பெற்ற பேரணியில் கலந்து கொண்டிருந்த போதே தவிசாளர் தாக்கப்பட்டார். தவிசாளர் மீது இராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்தும் தாக்குதல் நடத்திய இராணுவ அதிகாரிக்கு எதிராக விசாரணையை மேற்கொள்ளுமாறும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தலைமன்னார் கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 22 பேரையும் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் பதில் நீதவான் இன்று வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டார். இம்மீனவர்களின் படகுகள் மற்றும் வலை தொகுதிகளை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். மன்னார் நீதிமன்றத்தில் இம்மீனவர்களை இன்று வெள்ளிக்கிழமை ஆஜர்படுத்திய போதே நீதவான் இவ்வாறு உத்தரவிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை வரும் திங்கட்கிழமை எதிர்பாருங்கள். வணக்கம்.